ஹே ஹைடா அமீஸ் வெல்கம் டு டிசான் ஐப்ஸ் ஆஃப் லவ்னா உங்கள் ஜனா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீக்கு கூட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக எபிசோடை முடிக்க போகிறோம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னுலாம் எனக்கு தெரில, பட் ஆனால் எனக்கு ரொம்ப 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 கனெக்ஷனாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், எமோஷன், காமெடி எல்லாமே இருந்துச்சு இந்த ஒரு எஃப்எஃப்பில். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலில் ஒரு எஃப்எஃப் முடிச்சிருக்கேன்னா அது இதுவாக தான் இருக்கும். எனிவேஸ் இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இங்கே உங்களுக்கும் ஜங்குக்குமே மேக் அவுட் போயிட்டுருக்கு. இங்கன்னா நீங்கள் மூன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜங்குக் பயங்கரமாக தோஸ் பண்ணிகிட்ருக்காரு. அட் த சேம் டைம் உங்களோட பாடி எல்லாமே அவர் கிஸ் பண்ணி இன்ச் பை இன்ச் அப்படியே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட ஷோல்டரை அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக கத்துறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் வந்து உங்களோட ஷோல்டரை பிடிச்சிருந்துப்பார். அதில் வந்து உங்களுக்கு கன்ஷாட் பட்டுருக்கும்ல, ஸோ அந்த தழும்பு உங்களுக்கு வந்து வலிக்கும். அதை தொடும்போது ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கும். இப்போது அவர் ப்ரெஸ் பண்ணியிருந்துப்பாரு, ஸோ அதனால் உங்களுக்கு வலிச்சிருச்சு. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. அதில் தழும்பு இருக்குது. ஸ்ருதி, என்னடா வலிக்குதாடி? கீழே ரொம்ப வலிக்குது. கீழே கேட்கல, ஷோல்டர் அந்த கன்ஷாட் பட்டதை உனக்கு ரொம்ப வலிக்குதா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவன் தேர்ஸ் பண்ணதோடு தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து கேட்குறான். நீங்கள் இல்லை அதை ப்ரெஸ் பண்ணால் வலிக்கும். ப்ரெஸ் பண்ணிட்டேனாடி? ரொம்ப வலிக்குதா? இல்லை ரொம்பலாம் இல்லை, சாரி அப்படின்ட்டு அந்த மார்க்லேயே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சாரிடி, என்னால் தானே எல்லாம். அப்படிலாம் இல்லைடி, எனக்கு எப்போல்லாம் இந்த ஒரு மார்க் பார்க்கும்போது என்னால் தான் இது ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஜங்கு ஏன்டா ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பண்ணுடா. இல்லைடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கா? எனக்கும் ஒரு மாதிரி இருக்குடா, பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஹைப்பில் இருக்குது. அவன் என்னடானா ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கே உங்களுக்கு காண்டாயிடுச்சு. இப்போ நீ பண்ண போறியா இல்லையா? இல்லடி, எனக்கு கில்ட்டா. மயிறு எந்த நேரத்தில் எதை பேசணும் தெரியாதா, அறிவு கட்ட முண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் மேலே ஏறி உட்காடுறீங்க. என்னடி பண்ணுற? நீ மயிறு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது வரைக்கும் என்னால் தாங்க முடியுமாடா? அதெல்லாம் என்னாலலாம் தாங்க முடியாது, எனக்கு இங்கே ஹைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜங்கு அப்படி பார்க்குறான். பார்த்துடி எனக்கு வலிக்குது, எனக்கு அதை விட வலிக்குது அப்படின்ட்டு இங்கே நீங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜங்குக்குமே அப்படியே ஹைப் ஆகிடுச்சு. அப்படியே அவங்கள தூக்குறான். நீங்கள் என்னடா பண்ணுறேன்னு பண்ணட்டும்டா, ரெடி அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு தான் கொண்டு போகிறான். போகும்போதே அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே இங்கே பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ ரூமுக்குமே வந்தாச்சு. ஜங்குக் அப்படியே படுத்த மாதிரி உங்கள் மேலே சாஞ்சு அப்படியே துப்புன்னு அந்த பெட்லேயே விழுகிறான். இன்சர்ட் பண்ணி தான் இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் செம்மையாக வலிக்குது. அட எரும மாடு, இப்படியாட விழுகுவ? இன்சர்ட் பண்ணிடுறது கண்ணு தெரில, வலிக்குதுடி, எனக்கும் தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்ருக்காங்க 2 பேரும். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு வலி கம்மியாகிடுச்சா, அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்குள்ளே மேக் அவுட் போயிட்டுருக்கு. அந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மேக் அவுட் சவுண்ட் மட்டும்தான். அட் த சேம் டைம் ஜங்குக்குமே உங்களை விட்டுறதா இல்லை, நீங்களுமே அவனை விட்டுறதா இல்லை. மேக் அவுட் ரொம்ப 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 வைல்டாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஜிமின் சைட் பார்க்கலாம். ஜிமின் மார்னிங் அப்படியே எழும்புறான். அவனோட ஃபேஸ் உங்கள் செஸ்ஸில் தான் இருக்குது, ஒயனோட செஸ்ஸில் தான் இருக்குது. இங்கே ஒயன் நல்லா தூங்குறா. ஜிமின் குட் மார்னிங் அப்படின்ட்டு அந்த செஸ்ஸில் கிடந்து விளையாடிட்டுருக்கான். என்னடா பண்ணுற? நல்லா இருக்குடி, என்னோடய ஃபேவரட் பிளேஸில்
ம் ம் சரிதான் அப்படின்ட்டு அவன் இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கால் வருது. ஏ ஒரு நிமிஷம்டா கால் வருது. வேணாண்டி எடுக்காதடி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. யாருன்னு பார்க்குறேன்டா. அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஃபோன் எடுக்கிறீங்க. பார்த்தா உங்களோட அம்மா. அம்மாவா? டைம் என்ன? என்னது 11 o'clock? ஐயோ. ஹலோ அம்மா. வயன் என்ன பண்ணிகிட்ருக்க? பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட்டா? ஆமாம்மா பண்ணிகிட்ருக்கம்மா. பிரேக்ஃபாஸ்ட்டா? ஆமாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் அப்படியே அவங்களோட ஜஸ்ட்டு தான் அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இருமோடு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் கம்னாட்டி என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே வண்டியாக கேட்கணும்னு தோணுது. இங்கே ஃபோனில் அம்மா என்ன வயன் சப்புன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. இல்லைம்மா இங்கே இது சாப் பண்ணிகிட்ருக்கேன். என்ன? இல்லைம்மா காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன். ஓ சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதியோட வீட்டில் இருக்கவங்களும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் வராங்க. ஸோ கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி வச்சிருமா. பிரேக்ஃபாஸ்ட் அதிகமாக பண்ணணுமா? சரிம்மா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஜிம்மின் நான் சக் பண்ணிட்டுருக்கான். இருமோடு என்னடா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முதலேருந்தே தள்ளி விட்டுட்ருக்கீங்க. அவன் ஆனால் விடவே மாட்டேங்கிறான். அப்படியே சக் பண்ணிட்டுருக்கான். இங்கே நீங்கள் போடா அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விடுறீங்க எங்கள் ஜிம்மினை. என்னடி நீட்டு கூட ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் டெம்ப்ட் ஆகிடுச்சுடி, அதனால தான். டெம்ப்ட்டு மயிறு எங்கள் அம்மா அப்பாலாம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் வராங்கடா. வரட்டும் அப்புறம் என்ன? லூஸு நான் வர பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஐ திங்க் அவங்க டிரைவிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை சீக்கிரமாக போய் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணட்டும், வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜமீனை அப்படியே இழுத்துட்டு தரன்னு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனே ஒரே ரொமான்ஸ் தான். பட் ஆனால் ரொம்ப மேக் அவுட் மாதிரிலாம் எதுவும் நடக்கல, கொஞ்சம் ரொமான்ஸ் மட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கடற்கடன்னு வெளில வரீங்க. இங்கே வயன் அப்படியே பார்த்து ஜிமினை முறைக்கிறா. என்னடி உன் புருஷனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கியாண்ணா? எதுவும் சொல்லாத, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறது தெரியும்ல. நான் என்ன உன்னை மேக் அவுட்டாக பண்ணேன்? நீ மேக் அவுட் பண்ணல, ஆனால் எனக்கு செஸ்டெல்லாம் வலிக்குதுடா. ப்ரெக்னன்சி டைம் இதெல்லாம் வலிக்குமா? நீ வேறு என் செஸ்ட்லேயே குழியாக இருக்க. ஏண்டி வலிக்குதாண்ணா? ரொம்ப வலிக்குது. அச்சோ சரி இனி நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். ஐயோ ஏண்டா? நல்லா இருக்குடி, உனக்கு தான் தெரியும் அது என்னோடய ஃபேவரட் பிளேஸ். கம்னாட்டி என்கிட்ட வேலேருந்து வாங்கி கட்டிக்காதா, நீ தானே சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே போகிறான். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்ருதியோட ரூமுக்கு போய் அவங்கள போய் எழுப்பணும். அவங்க இன்றைக்கி நீ எழும்புவாங்க நீ நினைக்கிற? ஐ திங்க் மாப்பிள்ளை இருந்த ஸ்பீடுக்கு மேபி இன்றைக்கி அவங்க எழும்புறது டவுட்டு தான். என்ன சொல்கிற? கண்டிப்பாக 2 பேரும் எழும்புறது வாய்ப்பு இல்லை. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் போய் கூப்பிடலாம். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் ஸ்ருதி சைட் பார்க்கலாம். இங்கே பெட்டில் 2 பேரும் அப்படியே படுத்துருக்காங்க. அவங்க மேலே தான் ஜங்குக் படுத்துருக்கான். இன்சர்ட் பண்ண பொசிஷனோடையே நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி எப்படி படுத்துருக்கீங்க. இங்கே ஜங்குக் அப்படியே எழும்புறான். அப்படின்னு பார்த்தா இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறான். இங்கே நீங்கள் ஜங்குக் என்னடி பொண்டாட்டி எனக்கு வலிக்குது கொஞ்சம் எழும்புறியா? சரி ஓகே அப்படின்ட்டு எழும்புவான்னு பார்த்தா உங்களை அப்படியே அவன் மேலே தூக்கி போட்டான். என்னடா பண்ணுற? உனக்கு தான் வலிக்குதுன்னு சொன்னேன், அதுக்கு எலும்பு எனக்கு கீழே தான் வலிக்குது, அது இன்சர்ட் வேறு பண்ணியிருக்க, வலிக்குதுடா. என்னால் எடுக்க முடியாதுரி. ஏன் மாட்டிக்கிச்சா என்ன? நல்லா இருக்குது, ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணுறேன்டி. போடா எனக்கு வலிக்குதுடா எரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வைக்கிறீங்க. எங்கள் ஜமுக்கோ சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே மெதுவாக எடுக்கிறேன். உங்களுக்கு வலிக்குது? வலிக்குது, பார்த்து கீழெல்லாம் எரியுதுடா
இது ஜாங்கோ. நான் கூட உனக்கு வலிக்காமல் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனால் நீ தாண்டி பண்ண பாரு, பா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரே. அவ்வளோ ஹெவன் ஃபீலாக இருந்துச்சு. டெய்லி இதே மாதிரி பண்ணலாமா ஸ்ருதி? டெய்லியா? டேய், நேற்று ஏதோ ஒரு மூடில் இருந்தேன், அதனால அந்த மாதிரி போச்சு. டெய்லி அப்படி இருப்பேனாலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, போடா. நேற்று ரொம்ப மூடில் இருந்தியாடி? இல்லையா, அதான் பார்த்தேனே. என் பொண்டாட்டிக்கு மூடு வந்தேன்னா இப்படி தான் இருக்குமா? பிரச்சனை இல்லை, உன்னை மூட ஏற்றுறதுக்கு தான் நான் இருக்கேனே. எனக்கு நேற்று நடந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் சும்மா என்ன மறுபடியும் மூட ஏற்றுனா தானே இந்த மாதிரி மேக்கப் மறுபடியும் நடக்கும். ஜாங்கோ சும்மா இருடா, அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். வா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறான். என்ன பண்ணுற? ஃப்ரெஷ்ஷப் ஆக போகலாம். நான் தனியாக வாங்கிக்கிறேன். அது எப்படி? மேரேஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தனியாக ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாலாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து தாண்டி ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். சேர்ந்தா? நீ சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனால் நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தாண்டி கூப்பிட்றேன், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போகிறான். நீங்கள் வேணாண்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, கீழெல்லாம் வலிக்குதுடா, ப்ளீஸ்டா. அதுக்கு நான் மசாஜ் பண்ணி விட்றேன்டே, அதுக்கு தான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் பாட்டப்பில் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணி அவங்கள அப்படியே உட்கார வைக்கிறான். நீங்கள் கொஞ்சம் இதமாக இருக்குது, இரு நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த பாட்டப்பில் வந்து உட்காடுறான். ஏண்டா மசாஜ் பண்ண வேணாம்? எப்படி மசாஜ் பண்ண? இப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவங்கள அப்படி அவன் சைடு பக்கமாக இழுக்கிறான். 2 பேரும் நேக்டாக தான் இருக்கீங்க. என்னடா கீழே தூக்கிட்டு இருக்குடா உனக்கு? தெரியும், அதை நான் அப்புறமா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உனக்கு மசாஜை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அவங்க ஷோல்டரில் நெக்லெல்லாம் மெதுவாக அவன் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட கிஸ்ஸஸ் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. அகெயின் நீங்கள் பழைய மூடுக்கு போகிறீங்க. இங்கே ஜங்கு புரியுது, அவங்களோட கண்ணெல்லாம் சோர்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். ஸ்ருதி மசாஜ் பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மயங்கி சொக்கி போயிருக்கீங்க. எங்கள் ஜங்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. அது உங்களுக்கு சென்ஸ் ஆகலை. இப்போது டக்குன்னு அதை பிடிக்கிறான். என்ன பண்ணுற? மசாஜ் நீ உனக்கு அங்கேயும் பெயினாக தானே இருக்குது அப்படின்ட்டு அங்கே அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் வேணாண்டா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன மாதிரி ஆகுது? அதுக்கு தான் நான் இருக்கேனே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பேக் டு த ஃபார்ம் வந்துட்டீங்க. இங்கே உங்களுக்கு கண்ணெல்லாம் சொறி அப்படியே அவனை பார்க்குறீங்க. என்னடி நேற்று மாதிரி மூடாகுதா? ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறான். நீங்கள் மட்டும் என்ன சும்மாவாக இருப்பீங்க, நீங்களும் வைல்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக மேக் அவுட் ஸ்டார்ட் ஆகி அந்த பாத்ரூம்லேயே பெருசாக ஒரு மேக் அவுட் போகுது. ஸோ இப்படி எதனா டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜிமின் அப்புறம் ஒயன் சைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கால் பண்ணுறா ஒயன். என்ன கால் எடுக்க மாட்டேங்கிறா? ஜிமின் ஜங்குக்கு கால் பண்ணு. ஏன் கூப்பிடணும்ல? ஏன் நீ ஸ்ருதி கால் பண்ண வேண்டியதானே? கால் பண்ண, அவள் எடுக்கல. ஓ எடுக்கலையா? அப்போ அவனும் எடுக்க மாட்டான். என்ன சொல்கிற? புதுசாக கல்யாணம் ஆயிருக்கவங்க நம்மளாச்சும் ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ணி நீ ப்ரெக்னெண்ட்டே ஆகிட்ட. அவன் அப்படி இல்லைல்ல, அவன் புதுசாக கல்யாணம் இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் வேறு ஸ்ருதி மேலே பைத்தியமாக இருக்கான். பின்ன ஸ்ருதி மட்டும் சொல்லவா வேணும்? ஒருத்தர் அப்படி இப்படி இருக்க தானே செய்வாங்க. அப்போ அங்கே மேக் அவுட் நடந்துகிட்ருக்கோன்னுங்கிறியா? மேபி. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே விட பார்த்துக்கலாம். இப்போ அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்களேடா, அப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது? பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சிரிக்கிறான். இங்கே ஒயன் என்னமோ ஏதோ ஒரு விஷயம் பெருசாக நடக்க போகுது. ஆனால் ஃபன்னாக இருக்க போது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஒயன். சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்
வயனோட அம்மா அப்பா ஸ்ருதியோட அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. வயன் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறா. மா, அப்பா, ஆன்ட்டி, அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே வயனோட அண்ணா வராங்க. டே அண்ணா, எப்பட்றா இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போது எல்லாரும் அப்படி உள்ளே வராங்க. அத்தை, மாமா வந்துட்டிங்களா? வாங்க உட்காருங்க. ஆ ஜிமின் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இருங்க அத்தை, நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்கள் டீ எடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க? இருங்க. வயன், நீ போய் டீ எடுத்துகிட்டு வாம்மா. அம்மா நான் போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகலான்னு போகிறீங்க. இங்கே பின்னாடி ஜிமினும் வரான். நீங்கள் பார்க்குறீங்க என்ன பின்னாடியே வர. இல்லை உனக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எனக்கு கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது வயன் தான் டீ எடுத்துகிட்டு போகிறா. அப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுப்பு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். பட் இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணீங்க. அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வயன் கொடுடி, நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து வாங்கி இப்போது அவன் தான் வந்து எல்லாேருக்கும் டீ கொடுத்துட்ருக்கான். என்ன மாப்பிள்ளை நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன் அத்தை, நான் உங்களுக்கு தரக்கூடாதா என்ன? பிள்ளை அப்புறம் என்ன, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கான். என்னோடய அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அப்போது ஸ்ருதியோட அம்மா வயன், ஸ்ருதியும் மாப்பிள்ளை எங்கம்மா? அவங்க ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஓ, எதிர்த்தாப்பில் தானா? ஆமாம். சரி, அப்போ நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆத்தா அத்தா அத்தா அத்தா. என்னம்மா? இல்லை, அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களா, நான் கால் பண்ணேன், கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துடுறேன்னாங்க. அப்படியா, சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இங்கே ஜிமின்னு எங்கிட்ட பிஸியாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு சிரிக்கிறான். எங்கள் வயன், டீ கொஞ்சம் வாயம் விட்றா, அவனுக்கு கால் பண்ணுறா. ஏன் கால் பண்ணால் எடுக்க மாட்டான்டி. ஐயோ, என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது, நீ இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர. சரி இரு, நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின், அத்தை நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியில் போய் ஜங்கு கூட அப்பார்ட்மெண்ட்டை தான் நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே ஜங்குக்கே. ஐயோ, இவன் எந்த போர்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கான் வேறு தெரியலையே. நீங்கள் திறப்பானா இல்லை கடைசி வரைக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? டே ஜங்குக்கு இருக்கிறியாடா, போதும்டா அப்படின்ட்டு இங்கே நாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். டே என்னடா உன் பிரச்சனை? ஏன் புதுசாக கல்யாணம் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும் தெரியாதடா, அறிவு கட்ட முண்டமே அப்படின்ட்டு இங்கே டாப் டு பாட்டம் பார்க்குறான். இங்கே பார்த்தா ஜங்குக் வெட்டாக வந்து நிற்கிறான், அதுவும் வெறும் டவலோட. என்னடா குளிச்சுட்டு அப்படியே நேரம் வந்துட்டியா என்ன? டே லவ்டு, குளிச்சுட்டு இருக்கும்போது தான்டா நீ கொட்டிக்கிட்டு இருந்த. ஓ அப்படியா, சரி 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 அதெல்லாம் விடு. டே உன்னோட மாமனார் மாமியாரெலாம் வந்திருக்காரு, சீக்கிரமாக குளிச்சு எடுத்துகிட்டு சீக்கிரமாக என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு. எதுக்குடா அவங்கெல்லாம் வர்றாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரத்தில் சட்டு புட்டுன்னு கிளம்பி என் அப்பார்ட்மெண்ட் வந்து சேர வழியை பாரு, இல்லை உன் மானம் போயிடும், ஒழுங்காக வந்து சேரு. ஐயோ சரி அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகிறான். அப்போ ஜிமின் அப்படியே அந்த டோரை பிடிச்சிட்டு, என்னடா நைட்டு பயங்கரமான வேட்டை போலே உனக்கு? ஏன் இல்லை, உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஷர்ட்லெஸ்ஸாக தானே இருக்கான். அவனோட செஸ்ட்டில் கழுத்தில் அங்கங்கே உங்களோட ஹெக்கி மார்க் தான் போட்டிருக்கீங்க, அது பர்பிள் கலரில் இருக்குது. இதை பார்த்துட்டு, அதுவா, அது என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த கிஃப்ட். சரி சரி ரொம்ப வலியுது, தொடச்சிக்கோ, சீக்கிரம் வந்து சேர வழியை பாடுறா. சரி சரி டேய் சீக்கிரமாக வாங்க, மறுபடியும் போய் ஆரம்பிச்சிடாத. சரிடா போய் தொலைடா, அங்கே வேறு என் பொண்டாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஏய் என்னடா போய் பூவாக தான் போயிட்டுருக்கா, அதான் வந்து நந்தி மாதிரி குறுக்க நின்றுட்டு அப்புறம் என்ன? எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. பொறாமையாக இருந்தால் ஏன்டா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, போய் உன் பொண்டாட்டி கூட போய் பண்ணுறவனையே பாடுறா. என்னெல்லாம் என் நேரம்டா, எனக்கும் ஒரு காலம் வரும், 10 மாதம் கழிஞ்சு வரும், அப்புறம் பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் டோரை டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டான். ஐயோ கடுப்பேற்றுறானே இவன், என்னால் வேற. சரி நம்ம புள்ள தான் அவள் வயதில் இருக்குதே, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டான். இப்போ ஜங்குக்கு அப்படி உள்ளே வரான். இங்கே பார்த்தா நீங்கள் ஷவரில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அவனோட டவலை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்கள வந்து பேக் பண்ணுறான். ஜங்குக்கா போதும்டா, முடியல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆக விடுறியா? எனக்கும் உன்னை விடணும்னு தான் ஆசையாக இருக்குது,
ஐ மீன் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடணும்னு ஆசையாக இருக்குது. பட் நீ என் முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து நின்னா உனக்குள்ளே விடணும்னு ஆசையாக இருக்குது. டேய் ஜங்கு, போதும், ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன். சரி அவனோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்களாம். ஏன்னா அம்மா அப்பா வந்திருக்காங்களா? எங்கே, நம்ம அப்பார்ட்மெண்ட்லையா? இல்லை இப்போதைக்கு ஜிம்மினோட அப்பார்ட்மெண்ட் இப்போதைக்கு ஜிம்மினோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் 2 பேரும் இருக்கிறாங்க. நான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், ஓகேவா? சரி, அப்போ நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் ஜாங்கோ குடுவானா? அவங்க வெயிட் பண்ணுவாங்கடி, நம்ம மெதுவாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஜாங்கோ, என்னோட அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்கடா, என் மனத்தை வாங்கிறாதடா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சமாளிச்சு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அவங்களோட ரூமுக்கு வரீங்க. அப்படியே அவங்கள 10 நாப்பில் தூக்கிட்டு தான் வரான். எனக்கு கால் இருக்குடா. ஆமாம் இருக்குது, அதனால் என்ன, நான் நடந்து வந்திருப்பேன்ல. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். எல்லாம் புது கப்புள்ஸாக இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போக போக உனக்கே போர் அடிச்சிடும். போரா? எனக்கா? ஸ்ருதி, என்னடி உன் புருஷன் ஜங்குக்கை பற்றி நீ இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்க? உன் ஜங்குக்கு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டேன்னா அது எப்போவுமே மாறவே மாட்டான், உன்கிட்ட இருக்கிற மாதிரி. சொன்னாங்க கொஞ்சம் விட்றியா அப்படி சொன்னதோ இப்போ அவன் அப்படியே உங்களை கீழே விடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கொஞ்சம் தள்ளி போ, நான் போய் கபோல் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த சாரி எப்படி இருக்குது? ஓகே தான். ஓகேவா? ஒரு நிமிஷம், இது நல்லாயிருக்கு, அப்போ நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரீ தான் வியர் பண்ணுறீங்க. எங்கள் ஜங்குக்கும் உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஷர்ட்டுமே வியர் பண்ணுறான். நீங்களும் பார்க்குறீங்க. என்ன கப்புள்ஸ் கோலா? பின்ன புதுசாக வர கல்யாணம் ஆகியிருக்கோம், கப்புள்ஸ் கோல் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் கப்புள்ஸாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இங்கே நீங்கள் கண்ணாடியில் உங்களோட கழுத்தை பார்க்குறீங்க, அங்கங்கே ஹெக்கி மார்க்ஸாக இருக்குது. ஐயோ எருமை, என்னடி இங்கே பாரா, என் கழுத்து ஃபுல்லாக ஹெக்கியாக இருக்குது, அழகாக இருக்குல்ல, இங்கே பாரு என் கழுத்தில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. ஐயோயோ என்னடா பர்பிள் கலரில் இருக்குது? ஆமாம், நீ எனக்கு கொடுத்த பரிசு. ஐயோ சாரிடா, சாரி. என்னடி சாரிலாம் சொல்லிகிட்டு இருக்க? இது எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்கா? இது கவரப் பண்ணுறா எதுக்கு? ஏன் வெளியில் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கடா, நினச்சிட்டு போட்டு. ப்ளீஸ்டா கவர் மட்டும் பண்ணிக்கூடா. நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ்டா கவர் பண்ணுறா. பண்ண மாட்டேன். ஐயோ இவன் ஒருத்தன், ப்ளீஸ் எனக்காக. ஏன்டி இதை நீ கவரப் பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு அசிங்கமாக இருக்கும்ல. இது என் பொண்டாட்டி எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு நான் பெருமையாக சொல்லிப்பேன்ல. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இரேண்டா. சரி நீ என்ன பண்ணிட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு நிறைய ஹெக்கீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஃபவுண்டேஷன் போட்டு அப்படி கவரப் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்கு பார்க்குறான். இருக்கட்டும்டி, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நீங்களும் கவரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. 2 பேரும் கிளம்பிட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகும்போது ஜங்குக்கு அப்படி அவங்களை கையை பிடிக்கிறான். என்ன? ஒரு நிமிஷம். என்னடா? என்ன ரொம்ப அழகாக இருக்குடி. நிஜமாவா? சாரியில் செம்மையாக இருக்கு. அப்போயே சொல்லணும்னு நினச்சேன், பட் சரி ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு விட்டுட்டேன். ஓ தேங்க்யூ புருஷா அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட கண்ணத்துக்கு சொல்லி ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் சரி போதும், எவ்வளோ நேரம் தான் இங்கேயே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓ அப்போ அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணலான் இருக்கியா ஜங்குக்? சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஜிமினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லோரும் வரிசை கட்டி உட்காந்துருக்காங்க. இங்கே நீங்கள் அம்மா அப்பா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. பின்னாடியே தான் ஜங்குக்கும் வந்துட்டுருக்கான். ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினை அப்படியே ஜங்குக் கழுத்தில் இருக்க ஹக்கி மார்க்கை பார்க்குறான். இவன் ஒருத்த காட்டிக்கிட்டே திரியுவானே அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஜங்குக்கிட்ட, ஏன்டா ஜங்குக்கு போஸ்டர் அடித்து ஒட்டலான் இருக்கியோ? என்னடா உளறிட்டுருக்க? இல்லை, உன் பொண்டாட்டி உனக்கு ஹெக்கி மார்க் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே அப்படியே திறந்து போட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் மூடிட்டுருக்கியா? எனக்கு இங்கே காண்டாகுது. உனக்கு ஏன் சார் காண்டாகுது? இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத, புரியுதா? கொஞ்சம் அட்டுக்கி வாசி. முடியாதுடா அப்படின்ட்டு ஒரு பட்டன் கூட கழட்டி விடுறான். எங்கள் ஸ்ருதி அப்படியே பார்க்குறா, இவன் எதுக்கு இன்னொரு பட்டனும் கலத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே இருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இதை பார்த்துட்டு ஜங்குக்கை பார்த்து அப்படியே கண்ணை காட்டுங்க, என்னடா அப்படின்ட்டு. இங்கே ஜங்குக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கண்ணை காட்டுறான். நீங்கள் அப்படியே தான் உங்கள் அம்மா அப்பா கிட்டெல்லாம் பேசி அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டிங்க. எல்லாருமே ஈவினிங் போல் தான் கிளம்புறாங்க. அப்பாடா, எல்லோரும் போயிட்டாங்க. சரி வா ஸ்ருதி, நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஸ்ருதியை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான். இங்கே ஜிம்மினை, டே எங்கடா கூப்பிட்டு போகிற? என் பொண்டாட்டியை என் வீட்டுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போவேன், பின்ன என்ன பண்ணுறது, டின்னராக முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ருதியோ, ஆமாம் ஜங்குக், டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக போகுது. டின்னரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டைனிங்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. சாப்பிட்லாமா அப்படின்ட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ ஜங்குக், டே ஜிமினா, ஆமாம் ஒயன் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எவ்வளோ நாள் தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க போகிற? எப்படி இருந்தாலும் தெரிய தான் போகுது, எப்படி சமாளிக்க போகிற? அதுவா, அடுத்த மாதம் என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி அப்படியே பில்டப் பண்ணி காட்ட வேண்டியதான். ஆல்ரெடி 2 மாதம் மிஸ் கான். எப்பட்றா கணக்கு இடிக்குமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் 7 மாதத்துலேயே குழந்த பிறக்கிற மாதிரிலாம் இருக்கும். இருந்துட்டு போட்டு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது குறை பிரசவம், எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் முழு பிரசவம். இப்போ ஸ்ருதி, எல்லாம் பக்காவாக யோசிச்சு வச்சுருக்க ஜிமினை, வேறு லெவல் தான். போ, என்ன உன் புருஷனோட ஃப்ரெண்ட் ஆச்சு பின்ன அப்படி தானே இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறா. நீங்கள் எல்லோரும் அப்படியே சிரித்து பேசி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் ஜங்குக்குமே அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. இங்கே ஜிம்மினும் ஒயனா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட டேஸ் ரொம்ப 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 லவ்லியாக இருக்குது. ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் ஒயன் வந்து சொல்லிட்டான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டான். அவங்க அம்மாலாம் செம்ம ஹாப்பி. என்னம்மா 1 மாதத்துலேயே வா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இங்கேனா திருன்னு முடிச்சிட்ருக்கு ரெண்டும். ஸோ இப்படியே தான் அவங்களுக்குமே ப்ரெக்னென்ட் ஆன ஒரு இதில் எல்லோரும் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ஸ்ருதி, ஜங்குகா, என்னடி என்னன்னு தெரிலடா, ரொம்ப டயர்டாக இருக்குது. டயர்டாக இருக்கா? ஏன் தெரியல, டயர்டாக இருக்குது, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. வாந்தி வர மாதிரி இருக்கா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியாடி? தெரியல, நான் இன்னும் செக் பண்ணல. இரு நான் போய் கிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஓடி போய் கிட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் சரி நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் செக் பண்ணுறீங்க. ஜங்குக் என்னடி ஏன் கத்துற? இங்கே பாரு. டபுள் லைன் ரே, அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜங்குக். அச்சோ சொல்ல குட்டி, என்னை சீக்கிரமாகவே அப்பா ஆக்கிட்டல. நானா அப்பாவுக்குன்னு நீ தாண்டா என்னை வச்சு செஞ்சுட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒயனை தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் ஒயன் பார்த்தாச்சுன்னா ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும் அவளுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பதறடிச்சு ஓடி வர? பின்னாடியே ஜங்குக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வரான். அப்போது நீங்கள், ஒயன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி. ஏன்னா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயன் ஷாக்கு. இங்கே ஜிமின் சோஃபாலாம் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பான். இதை கேட்டு, எது ஸ்ருதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து இங்கே வந்து பார்க்குறான். இங்கே ஜங்குக்குனா பார்க்கணுமே, இங்கே ஸ்ருதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷைனஸில் அப்படியே குழஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஜிமினை, என்னடா குலையிற? ஐய நீ எப்போல்லாம் வைக்கப்படுறியோ அப்போல்லாம் எனக்கு காண்டாக இருக்குது தெரியுமா? சிப்போடா, எனக்கு வெக்கமாக இருக்குது. எது வெக்கமாக இருக்கா? காமாட்டி நாய்க்கு வெக்கத்தை பற்றியா?
சும்மா இரு ஜிமின், எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கோ போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு உடனே வந்துடுவியே ஜங்குக்கோ சொல்லலாம் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே ஸ்ருதியை பார்க்குறான். ஸ்ருதி அப்படியே வெக்கத்தில் குனிஞ்சிருக்கா. எனிவேஸ் ஸ்ருதி, நீயும் ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து உங்களோட வீட்லேயே சொல்லியாச்சு. அவங்களும் செம்ம ஹாப்பி, உங்களை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு வந்து நல்ல இடத்துல வந்து கட்டி கொடுத்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. இப்படியே தான் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கும் ஸ்ருதியுமே ஜிமினோட வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஏன்னா ஸ்ருதியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால சரி கொஞ்சம் ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. வயனுக்கு வந்து ஒரு 9.5 months ஆயிடுச்சு. லைக் கொஞ்ச நாளில் வயனுக்கு குழந்தையே பிறக்க போகுது. பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு 7 months அந்த கணக்கில் தான் அவங்க இருக்காங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது 9.5 months அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அப்பா அம்மாலாம் எப்போமாச்சும் தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கும் ஜிமின்னு சொல்லிட்டாங்க, இல்லை நாங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அவங்க வீட்டுக்கு வராமல் இருக்கிறது தான் அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ இப்போ ஸ்ருதிக்குமே 5 months சம்திங் ஆகிடுச்சு. அவளுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துருக்காங்க. இங்கே நம்ம 2 பசங்களும் செம்ம நம்ம பொண்ணுங்களை தாங்குன்னு தாங்குறாங்க. அந்த அளவுக்கு. பின்ன ஜங்குக்கெலாம் சொல்லவே வேண்டாம். ஸ்ருதியை போட்டு இது சாப்பிட்றி, ஜங்குக்கா எனக்கு வேணாண்டா, ஏன்டா போட்டு உசுரை வாங்கிட்டு, குழந்தைக்கு நல்லதுடி, எனக்கு வேணாங்கிறான்ல, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு மிரட்டியெல்லாம் சாப்பாடு விட்டுறான். இருந்தாலும் அந்த பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது. இங்கே வயனுக்குனா ஒரே கிரேவிங்ஸாக இருக்குது. ஜிம்மில் எனக்கு அது வாங்கித்தாடா, இது வாங்கித்தாடா, என்னடா நீ புருஷனா, அங்கே பாரு ஜங்குக்குனா அவன் எல்லாம் ஊட்டி கொடுக்குறான், நீ எல்லாம் என்னடா புருஷன் அப்படின்ட்டு அவனை போட்டு வண்டையாக திட்டிக்கிட்டே இருக்கா. என்னடி ஒன்று என்னடானா ஒன்றுமே தின்ன மாட்டேங்குது, இன்னொன்று என்னன்னா சோறுன்னு சாகுது, இது என்னடி கிரேவிங்ஸ் புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. ப்ரெக்னென்ட் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லெக்சர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. சாமி இருடி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒயனுக்காக செஞ்சு கொடுக்குறான். ஸோ இங்கே ஒயன் எனக்கு இது நல்லா இல்லை, எனக்கு கடையிலேருந்து தான் வேணும். கடையில் இருந்து இருக்க சாப்பிட்றதுலாம் நல்லதில்லை, உனக்காக நான் யூடியூப் அதெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன், அதுவே சாப்பிட மாட்டேன். நல்லா இருந்தால் நானே சாப்பிட மாட்டேனா, நல்லா இல்லைடா, வாயில் கூட வைக்க முடியலடா, நல்லா இல்லையா அப்படின்ட்டு அவன் எடுத்து சாப்பிட பார்க்குறான். நல்லாவே இல்லை. சாரி இரு, நான் ஜாங்க கூப்பிட்டு வச்சு நான் சமைக்க சொல்கிறேன். எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு கடையிலேருந்து வாங்கி தாடா அப்படின்ட்டு இங்கே தலையில் கை வச்சுட்டு ஜிம்மின்னு உட்காந்துருக்கா. இங்கே ஜங்கு கிட்ட பார்த்துட்டு என்னாச்சுடா, இவளுக்கு இது வேணுமாண்டா, வேணும்னா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, செஞ்சு கொடுத்தேன்டா, ஆனால் அது நல்லா இல்லைங்கிறா. நல்லா இல்லையா, எங்கே எடு காட்டு அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அட கர்மம், என்னடா இது, இல்லை நானும் சாப்பிட்டேன், நல்லா இல்லை, தெரியுதுல்ல, அப்போ எப்படி அவள் சாப்பிடுவா, இரு நான் பண்ணித்தரேன். ஐயோ ஜங்குக், இல்லை பரவாயில்ல இருமா, நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வந்து அதை செஞ்சு கொண்டு கொடுக்குறான். இது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது ஜங்குக், நிஜமாவே நல்லா இருக்கு. நிஜமாவா? நான் செஞ்சு கொடுத்த நீயாச்சும் ஒழுங்காக சாப்பிட்றிய, அங்கே பாரு சாப்பிட்றா வாந்தி எடுக்கிறா. ஐயோ அவள் இப்படி இருந்தால் குழந்தைக்கு என்னது போய் சாப்பாடு ஒட்டும். ஜங்குக், அது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில். எனக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது, அவளுக்கு கிரேவிங்ஸ் கம்மியாக இருக்குது. அவளுக்கு இப்போ சிம்டம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பா. சாப்பிட்டா கொள்ளாமா அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் ஃபீல் பண்ணுறான். டே போதும்டா, போய் உன் பொண்டாட்டியை பாடுறா அப்படின்ட்டு இவங்க ஜிம்மின் வந்து வயனுக்கு ஊட்டி கொடுக்குறா. உடனே வந்துடுவியே. சரிடி சாப்பிடு, அதான் இப்போ நல்லா இருக்குல்ல. ஜிம்மின் அப்படியே வயனுக்கு ஊட்டி கொடுக்குறான். எங்கள் வயனும் நல்லா சாப்பிட்றா. வேறு ஏதாச்சும் வேணுமாடி? வேணாம். சரி இரு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் வந்து அப்படியே அந்த பிளேட்லாம் வாஷ் பண்ணதுக்கு போயிட்டான். இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னன்னு தெரில, அடிவயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன வழக்கம் போல் வரக்கூடிய பெயின் தானா? சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேர்க்குதே. ஏசி ரிமோட் எங்கே இருக்கு அப்படின்ட்டு ஏசியை இன்னும் ஹையில் வைக்கிறீங்க, இருந்தப்பறம் உங்களுக்கு வேர்க்குது, என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாலுக்கு வரான். ஹால் ரொம்ப கூலிங்காக இருக்குது. யார் ஏசியை இவ்வளோ கூலிங்காக வச்சது அப்படின்ட்டு இங்கே பார்த்தா இங்கே நீங்கள் தான் இப்படி ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுக்க இருக்கீங்க. என்னாச்சுடி, ஏசி பத்தலையா என்ன? இல்லை எனக்கு ரொம்ப வேர்க்குது. நல்லா தானே இருக்க ஜிம்மினா, என்னாச்சு
வயிறுக்கு வலிக்குதா? ஆமாடா, வயிறு வலிக்குது. நார்மல் பெயினா இல்லை தெரியல, ஆனால் போக போக வலி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குடா. ஜெமினா வலிக்குதுடா, அடி வயிறு வலிக்குது ஜெமினா. ஜெமினா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துறீங்க. எங்கள் ஜிமினாக்கு பயமாக இருக்குது. ஜங்குக், ஜங்குக், என்னடா என்னாச்சு? அவளுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு எனக்கு. அப்படியா? சரி சரி. ஸ்ருதி, எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சா? அப்படியா? சரி ஓகே. அவங்க வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி இப்போது ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஒயன் அப்படியே கத்துறா, மடியில் ஜிம்மி வச்சிருந்து அப்படியே அழுகுறான். இங்கே வந்து நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஒன்றும் இல்லடி, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களோட தண்ணி குடம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து உடஞ்சிருச்சு. ஜங்குக் தண்ணி குடம் உடஞ்சிருச்சுடா. அப்படியா? கிட்ட வந்துட்டேன்டா அப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வலி தாங்க முடியல எனக்கு, அவ்வளோ வலிக்குது. இங்கே ஸ்ருதிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பேனிக்காக இருக்குது. ஏன்னா நமக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு மாதிரி அழுகுறா. இங்கே ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணியாச்சு. இங்கே ஜிம்மினுமே அந்த வார்டுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே போனோடனே வயன்னா அப்படி கத்துன்னு போட்டு கத்துது. ஜிம்மின் போய் அழுதுகிட்டே அவன் கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லடி, நான் இருக்கேன் பக்கத்தில், நான் இருக்கேன் சரியா, எதை நினச்சும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளேருந்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் எல்லாம் வெளியில் கேட்குது. இங்கே ஸ்ருதிக்கு வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் ரொம்ப பயந்து பிபி கொஞ்சம் ஹை ஆகிடுச்சு அப்படின்ட்டு இங்கே ஒரு மாதிரி தான் இருக்கா. இதை பார்த்துட்டு ஜங்குக், ஸ்ருதி உனக்கு என்னடி ஆச்சு? ஜங்குக், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போட, எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. நீ நல்லா தானே? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. டாக்டர் அப்படியே இதை பார்த்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க அவங்களோட ப்ரெக்னென்சி வழியை பார்த்து கொஞ்சம் பேனிக் ஆகிருக்காங்க, வேறு மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படாமல் இருங்க ஓகேங்களா? உங்களோட பிபி ஹை ஆகிடுச்சுன்னா குழந்தைக்கு தான் பாதிப்பு. சரி டாக்டர் அப்படின்ட்டு இங்கே வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக், ஏன்டி பயப்படுறா? இல்லை ஜங்குக், அங்கே ஒயின் கத்துறதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப வலிக்குமா ஜங்குக்? ஏண்டி? தெரியல ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் ப்ரெக்னென்சி டைம் செத்துட்டேன்னா நான் என்னடா பண்ணுறது? என்னடி பேசுகிற? எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ப்ரெக்னென்சியில் தான் கிரிட்டிக்கலாக அம்மாக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஜங்குக், என்னை பற்றி எதுவும் யோசிக்காத, நம்மளோட குழந்தை ரொம்ப முக்கியம் சரியா? ஏண்டி இப்போ இதெல்லாம் பேசுகிற? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கு இதை பற்றிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குமே அழுகுறான். இங்கே நீங்கள், இல்லை எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இதை நோட் பண்ணிவிட்டு, என்ன பேசுகிறீங்க ஸ்ருதி? இதெல்லாம் காமன், ஒரு பொண்ணுனா ப்ரெக்னென்சி டைம் வலி இருக்க தான் செய்யும், அதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஹை ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு காரணம் கூட நீங்கள் பயந்ததுனால தான் நீங்கள் ஹை ப்ரெஷரில் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர யூ ஆர் ஆல் ரைட். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்டா மட்டும் போதும் சரிங்களா? உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்ட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கும், டாக்டர் என் ஸ்ருதிக்கும் என் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது. என்னங்க நீங்கள் வேறு இப்படி அழுதுட்ருக்கீங்க? நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும், நீங்களே இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. இல்லை என்னால் அவள் எல்லாமே இருக்கு. சரிங்க எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். சரிங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு தனியாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இங்கே ஜிமின் சைட் பார்த்தாச்சுன்னா, ப்ளீஸ் நீ புஷ் பண்ணுறேன், ஐயோ வலிக்குது, புஷ் பண்ணுறேன், உன்னால் முடியும், புஷ் பண்ணுடி. கம்னாட்டி வாயை மூட்றா, புஷ் பண்ணா எனக்கு வலிக்குதா, வலி உயிரை போயிடா கம்னாட்டி, ஒன்னால தான்டா லூசு பயலே. நான் அப்போவே சொன்னேன் வேணாம் நீ கேட்டியாடா? கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகி தொலைஞ்சிட்டேன், ஐயோ வலிக்குதே அப்படின்ட்டு இங்கே ஜிம்மினுக்கு செம்ம டோஸை விழுது. நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஜிம்மின் இருந்தாலும் கூட பரவாயில்லடி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோடி, பட் ஆனால் குழந்தைடி அப்படின்ட்டு அவன் வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து அவனை போட்டு மானாவரியாக திட்டிக்கினே இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கத்தி அப்படியே குழந்தையுமே வெளியில் வருது. பாய் பேபி
ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறான். நான் அப்பா ஆயிட்டேனா? வயன் வயன் இங்கே பாருடி, நம்ம குழந்த அப்படின்ட்டு நீங்களும் அப்படி மெதுவாக பார்க்குறீங்க. அங்கங்கே பிளட் ஸ்ட்ரெயின்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. இங்கே ஜிம்மினும் அப்படியே அந்த குழந்தைக்கு கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க, அப்படியே மயங்கிட்டீங்க. இங்கே டாக்டர்ஸ், ஜிமின் குழந்தைய கொடுங்க, நாங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கே கொடுக்குறோம். ஒயன் ஒயன் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே அப்படின்ட்டு கண்ணீர் மல்க அப்படியே வெளியில் வரான். இங்கே பார்த்தா ஒயனோட அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜிமின், அத்தை பாய் பேபி அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே வெளில வரான். இதை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே மாப்பிள்ளை சரி மாப்பிள்ளை அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒயனையுமே ரூமுக்கு மாற்றிட்டாங்க. வெளியில் வந்து உங்கள் கையிலெல்லாம் குழந்தைய கொடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது ஜிமின் அப்போ தான் நோட் பண்ணுறான், எங்கே ஜங்குக்கையும் காணோம், ஸ்ருதியும் காணோம். ஸ்ருதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அவன் நல்லா தானே இருக்கா? இல்லை கொஞ்சம் ஹை பிபி ஆகிடுச்சு, ஸோ அதனால் பக்கத்து ரூமில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த குழந்தைய வச்சு பார்த்துட்டே இருக்கான். சரி நீங்கள் குழந்தைய பார்த்துட்டுருங்க, நான் ஸ்ருதிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்துறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமினும் வந்து பார்க்குறான். இங்கே பார்த்தா ஜங்குக் அப்படியே ஸ்ருதியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடி என்ன ஆனாலும் சரி புரியுதா, இதுக்கப்புறம் நமக்கு குழந்தைங்க வேணாம், நம்ம இந்த ஒரு குழந்தைங்களோட முடிச்சுக்கலாம் சரியா? சரி, ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க ட்வின்ஸ் உனக்கு தெரியும் தானே? அதனால தான் சொல்கிறேன், நமக்கு ட்வின்ஸ் போதும், இதுக்கப்புறம் நமக்கு குழந்தைங்க வேணாம். என் ஸ்ருதியை கஷ்டப்படுத்தி நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன். ப்ராமிஸா? ப்ராமிஸா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜிமின்னு, எங்கே போனாலும் இதுங்க ரொமான்ஸு மட்டும் தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் வயன் எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா? வயன் நல்லா தான் இருக்கா. ஸ்ருதி என்னாச்சு, உனக்கு ஹை பிபின்னு சொன்னாங்க. இப்போ ஜங்குக், அது ஒன்றும் இல்லை, வயன் நல்லா கத்துனால, ஸோ அதில் கொஞ்சம் பயந்துட்டா, கொஞ்சம் ஹை பிபி ஆகிடுச்சு. ஓ அப்படியா? ஆமாம் என்ன குழந்த? பாய் பேபி. ஓ சரிடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி உனக்கு உடம்பு சரியில்லையா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பரவாயில்ல ஜிமின், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். சரி பார்த்து ஜாக்கிரதையா இரு, பயப்படாதீங்க சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது அப்படியே நின்று ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் டெலிவரி டைம் நீ ஸ்ருதி கூட இரு. ஏன்டா என்னாச்சு? அப்போ தான் அவங்க படுற வலி வேதனை நமக்குமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே போகிறான். இங்கே ஜங்குக், அப்போது ரொம்ப வலிக்குமா ஸ்ருதி? எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. சரி சரி பயப்படாத. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, ரொம்ப வலிக்கும். நான் இதுக்கப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் சரியா? அப்போது மேக்கோட்லாம் நம்ம பண்ணக்கூடாதா? யார் சொன்னால் பண்ணக்கூடாதுன்னு? நம்ம ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே? ஓ அப்போ ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஜிம்மின் கேட்குறான். சரி இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு அவன் இப்போ தான் போகிறான். ஏதோ கேட்குறதுக்காக உள்ளே வந்திருப்பான். நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இதுக்கு எங்கே இருந்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டான். ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இங்கே வயனுமே வார்டுக்கு வந்துட்டா. ஜிம்மின் வயன் குழந்த அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஸ்ருதியும் ஜங்குக்குமே அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது ஸ்ருதி, ஜங்குக்கா இன்னும் கொஞ்சம் மாதத்தில் நமக்கும் இந்த மாதிரி 2 குழந்தைங்க வரும்ல? ஆமாடி 2 குழந்தைங்க, இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று, சென்டரில் நீ, எப்படி அழகாக இருக்கும்ல? ஆமாங்க ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஸ்ருதியோட அம்மா அப்பா தான் பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸஸ் ரொம்ப அழகாக போகுது. இப்போது
டெலிவரி டைம். அதாவது ஸ்ருதிக்கு இங்கே ஸ்ருதி கத்துன்னு கத்துது. இங்கே ஜிமின்னா ஜங்குக் உள்ளே போடா. இல்லைடா எனக்கு பயமாக இருக்குது, அவள் ரொம்ப கத்துறா, என்னால் அதை தாங்க முடியாது. டேய் இப்போ நீ மட்டும் போகலைன்னா மண்டை அடிச்சு பார்த்து ஒழுங்கு மரியாதை உள்ளே போயிடு. ஆனால் பயமாக இருக்குடா. இங்கே பாரு, இப்போதைக்கு நீ தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், சொன்னா கேளு போடா. டேய் ஜங்குக் வாடா, ஜங்குக் வா நீ அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதினா உள்ளேருந்து ஜங்குக்கு போட்டு கூப்பிட்டுட்ருக்கா. எங்கள் ஜங்குக்கு ஒரு வழியாக வரான். கூப்பிட்டா வரமாட்டியாடா, எவ்வளோ பார்க்கறதுக்காண்டி அங்கே போயிட்டுருக்கேன். எனக்கு நான் இங்கே வழியில் துடிச்சிட்ருக்கேன். உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், என் கூட நிற்கணுமா இல்லையா? நீ எல்லாம் ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியுது, வலி வேறு உயிர் போகுதே அப்படின்ட்டு. இங்கே நான் ஸ்ருதியோ அதே மாதிரி வண்டையாக கேட்குறா. எங்கள் ஜங்கு பேனு பார்க்குறா, என்ன இவ இப்படி திட்டுறா அப்படின்ட்டு. இப்போ டாக்டர்ஸும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க சொல்கிறாங்க. எங்கள் ஸ்ருதி அப்படியே கையை பிடிச்சி நசுக்குது. என்னடி பண்ணுறேன் ஜங்குக்கு, எனக்கு வலிக்குது ஜங்கு எனக்கு வலிக்குது. சரி ஒன்றும் இல்லடி, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், எதை நினச்சி பயப்படுறது, உனக்கு ஒன்றும் ஆகாது, புஷ் பண்ணு சொல்லிட்டு அவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஸ்ருதி ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே இருக்கிறா. என்னடி பண்ணுற, வலிக்குதுரி அப்படின்ட்டு அவனா கத்துறான். இங்கே பார்த்தா ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. வலிக்குது ஜங்குக்கு வலிக்குது அப்படின்ட்டு மறுபடியுமே கத்துன்னு போட்டு கத்துறீங்க. பார்த்தா அடுத்த குழந்தை அழுகிற சவுண்டும் கேட்குது. இப்போ 2 குழந்தையுமே பிறந்துருச்சு. இங்கே ஜங்குக்கு நான் அழுதுகிட்டே அந்த குழந்தைய பார்க்குறான். என் குழந்தை ஸ்ருதி, நம்ம குழந்தைடி அப்படின்ட்டு கையில் எடுத்துகிட்டு அப்படியே காட்டுறான். இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கா என்ன குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்கள வாங்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது குழந்தைய கொடுக்குறாங்க. இங்கே ஸ்ருதியும் அப்படியே மயங்கிட்டா. இங்கே ஜங்குக்கு அப்படியே வெளியில் வரான். இங்கே ஜிம்பின்னு, என்னடா ஜங்குக்கு செம்ம டோஸ் விழுந்திருக்கு போல், என்ன க்ரீனாவா ரெட்டாவா? அப்போ ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கேன். என் பொண்டாட்டியெல்லாம் எப்படி திட்டினா தெரியுமா? அதனால தான்டா வேணும்னு அமுச்சு விட்டேன். ஆனால் அதுக்காக அமுச்சு விடல. அவங்க படுற வலி வேதனையெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கங்கிறது நமக்குமே தெரியும் ஜங்குக். ஸோ எனக்கு புரிஞ்சுது, உனக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை போக சொன்னேன். எனக்கும் புரிஞ்சுதுடா. என் ஸ்ருதி எவ்வளோ அழுதா தெரியுமா? உனக்காச்சும் ஒரு குழந்தை, அவளுக்கு 2 குழந்தைங்க. கொஞ்ச நேரத்தில் நான் செத்துட்டேன் தெரியுமா? அவள் அப்படி கதறினான். என்னால் அவளை பார்க்கவே முடியல. நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டோம்டா, ஃபேமிலி பிளானிங் பண்ண சொல்லிட்டேன். என்னடா? எனக்கு இந்த 2 குழந்தைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே கண்ணா தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஸ்ருதியுமே வார்டுக்கு வந்துட்டா. அப்படியே பார்க்குறா, 2 குழந்தைங்க சைடில் படுத்துருக்கு. எங்கள் ஜங்குக் அப்படியே உங்கள் ஹேரை ரஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஓரமாக சாஞ்சி நிற்கிறான். ஜங்குக், இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு ஜிமினை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கையில் ஜங்குக்கு ஒரு குழந்தைய வச்சுருக்கான், அந்த கையில் நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க. அவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி, அவ்வளோ ஃபில்ஃபில்லான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜிமினுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு, மச்சான் செம்மையாக இருக்குடா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்க்குறீங்க. இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஜங்குக்கோட பையனோட பேர் வந்து ஜேசன், பொண்ணோட பேர் வந்து ஜியா, ஜிமினோட பையனோட பேர் வந்து மிஞ்சு. இப்போது எல்லாருமே ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருக்காங்க. அப்போ குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஊஞ்சல் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஆடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஜேசன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஊஞ்சலில் போய் அப்படியே உட்காந்துட்டான். இங்கே மிஞ்சையும் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு ஊஞ்சலில் போய் உட்காந்துட்டான். இங்கே ஜியா அப்படியே பாவமாக பார்க்குது. எனக்கு வேணும் அண்ணா, எனக்கு ஊஞ்சல் வேணும். என்னாலலாம் தர முடியாது, நான் ஆடணும் அப்படின்ட்டு அவன் இருந்து ஆடிட்டுருக்கான். இப்போ மிஞ்சு இதை பார்த்துட்டு, உனக்கு வேணுமா? எனக்கு வேணும். சரி வா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு இங்கே
ஜியாவை உட்கார வச்சுட்டு ஜிமினோட பையன் மின்ஜே தான் அப்படியே ஆட்டுறான். மின்ஜையும் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கான். இங்கே ஜியா செம்ம ஹாப்பி, அழகாக சிரிக்கிறா. இப்போ மின்ஜே, அம்மா அம்மா என்ன மின்ஜே? அது மின்ஜே என்னடா அம்மா கிட்ட போய் நொயின்னு வச்சுக்கிட்டு, அம்மாவுக்கு வயிற்றில் தான் பாப்பா இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஜிமின் கிட்ட போயிட்டு, அப்பா என்னடா எனக்கு சியாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எதை என்னடா பேசுகிற? டேய் உனக்கு இன்னும் 4 வயசு கூட ஆகலடா. எனக்கு ஜியாவை பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் பெரிய பையனோடனே எனக்கு அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சரிங்களா? ஏன் உனக்கு ஜியாவை பிடிச்சிருக்கு? ஏன்னா அவள் அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கா. அது மட்டும் இல்லை, நான் தான் அவளை பார்த்துக்கணும், வேறு யாருமே நான் கல்யாணமே பண்ணிக்க விட மாட்டேன். ஓ அப்படி. அப்போது ஜங்குக்கு, ஒருவேளை நான் என் பொண்ணை வேறு ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போது நான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து என் ஜியாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவேன். இது அப்படின்ட்டு இங்கே எல்லாம் ஷாக்காக பார்க்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லே வயனுக்கும் ஜிம்மினுக்கும் இப்படி தானே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கோ, அது நினச்சிக்கிட்டு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்ட்டு வயனு இங்கே எல்லாம் அப்படியே சிரிக்குது. சேர்றா மோனே, நீ ஆசைப்பட்டு நான் என்னைக்காச்சும் கொடுக்காம இருந்திருக்கேனா? உனக்கு என்ன, ஜியாவை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ஆசைப்பட்டபடியே ஜியாவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன். என்ன ஜங்குக்கு, கூடிய சீக்கிரமே நம்ம சம்பந்திகளாக போகிறோம், என்ன சொல்கிறீங்க? எனிவேஸ் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்குமே ஓகே சொல்லிட்டான். ஸோ இங்கே எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி. அப்போ ஜேசன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக ஸ்ருதி அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுக்கிறான். என்னடா என்னாச்சு, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது? அம்மா என்ன அம்மா? அப்போ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, என்னாச்சு ஜேசன்? இல்லைப்பா, ஜியா வந்து மின்ஜேவை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நான் யாரப்பா நான் கல்யாணம் பண்ணுறது? அப்படின்ட்டு இங்கே ஜங்கு பார்க்குறான். இங்கே நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க? இப்போ ஜங்குக்கு, அதுவாடா, நம்ம வயனத்தை இருக்குல்ல, வயனத்தைக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா பிறந்ததுமே நீ தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போகிற. எப்படி? இனிமேல் நான் அப்படியே பார்க்குறான். இங்கே என்னடா பை 1 get 1 ஆஃபராடா போயிட்டுருக்கு? கேட்டதட்டா அப்படி தான்டா, விடு எப்படியும் சம்பந்திங்க ஆக போகிறோம். ஐயோ, தெரியாதவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கு பதிலாக தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம்டா. நீ ஏதோ சொல்கிறது உண்மைதான். எனிவேஸ் சந்தோஷம்தான் அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அழகான ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி ஆண்டி. கண்டிப்பாக இந்த ஒரு எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட எஃப்எஃப்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு எஃப்எஃப்? நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமாக தெரியுது. ஸோ அதனால் இந்த ஒரு எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புது 1 shot அல்லது புது எஃப்எஃபோடு உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.